இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சிம்பிளாக ரவை உப்புமா தான் ரெடி பண்ணியிருந்தேன். அதுக்கு 1 டம்ளர் ரவை கூடவே 1 ஸ்பூன் நெய் சேர்த்து வறுத்துட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். அதே கடாயில் 3 ஸ்பூன் ஆயில், கடுகு உளுந்தம் பருப்பு, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம், ஒரே ஒரு வரமிளகாய் எல்லாம் சேர்த்து வறுத்துட்டு வெங்காயம் பொன்னிறமாக வதங்கினதும் 1 டம்ளர் ரவைக்கு 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே உப்பு, பெருங்காயத்தூள் சேர்த்து தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா ரவையை சேர்த்துக்கலாம். ரவை சேர்க்கும் போதே அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கிண்டிகிட்டே இருந்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாகும். நல்லா கெட்டியானதுக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இதுக்கு சைடிஷாக தேங்காய் சட்னி தான் வச்சுருந்தேன். மதியானம் லஞ்சுக்கு நேற்று வச்ச மீன் குழம்பு, அப்புறம் மீன் மசால் தடவி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். அதையும் எடுத்து ஃப்ரை பண்ணி லஞ்சு சாப்பிட்டுட்டோம். அதுக்கப்புறம் இட்லிக்கு அரிசி ஊற வச்சிருந்தேன். அதையும் அரைச்சி முடிச்சதுக்கு அப்புறமா ஈவினிங் போல் கடைக்கு கிளம்பிட்டோம். என்னோட ஹஸ்பண்டோட ஃபோன் டிஸ்பிளே உடஞ்சி போச்சு. ஸோ அதை கடைக்கு போய் சேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே வர வழியில் பூஜை ரூமுக்கு தேவையான திங்ஸ் கொஞ்சம் வாங்கினேன். நான் போயிருந்த கடையில் பூஜை பொருள்லாம் ரொம்பவே அழகாக இருந்தது. அதுலேயும் இந்த வேல் பார்த்தீங்கன்னா பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்தது. என்ட்ரன்ஸில் நுழையும் போதே வச்சுருந்தாங்க. உடனே வாங்கிட்டு வந்துட்டேன். வேறு என்ன வாங்கினேன்றதை கம்மிங் லாங் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன்.